ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு இரண்டாவது ராணுவ நீதிமன்றம் வழங்கிய 30 மாத கால சிறை தண்டனையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது. மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதே வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. வெள்ளைக்கொடி வழக்கு தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உலகில் எந்த ஒரு நீதிமன்றத்தினதும் தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீதிமன்றத்தின் கௌரவம் இல்லாமல் போனமை அதன் மூலம் புலப்படுகின்றது. நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்கள் முன்வர வேண்டும். இராணுவ நீதிமன்றத்தின் நீதிவான்களாக செயற்பட்ட மேஜர் ஜெனரல்கள் மூவரும் அரசு தரப்பு சட்டத்தரணியும் இராணுவ நீதிமன்றத்தின் விசாரணைகளின் போது நடந்து கொண்ட விதம் குறித்து மனுதாரரான சரத் பொன்சேகா தனது மேன்முறையீட்டு மனுவில் அதிக அளவில் குறிப்பிட்டுள்ளமையே மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளமைக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. தனது நிலைப்பாட்டை வெளியிடுவதற்கு போதுமான அளவு விடயங்களை மனுதாரர் முன்வைக்கவில்லை எனவும் இன்றைய தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் மனுதாரரின் கோரிக்கைகளுக்கு சலுகை வழங்க முடியாது என மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் இன்று அறிவித்தது. இன்றைய தினம் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் குடும்ப அங்கத்தவர்களும் எதிர்க்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தனர். நியாயம் ஒன்றை எதிர்பார்க்கவில்லை, முன்னரே அதனை அறிந்திருந்தேன். அவ்வாறு இடம்பெறும் என்பது எமக்கு முன்னரே தெரியும். சில மடையர்கள் சத்தமிடுகின்றார்கள். மடையர்கள் சத்தமிட்டாலும் நான் அதனை பொருட்படுத்துவதில்லை. இந்த சீருடைக்கே வெட்கமான விடயமாகும். கூறுவதென்றால் இவர்கள் மாடுகளை போன்றவர்கள். சரத் பொன்சேகா நீதிமன்ற வளாகத்தில் இருந்து அழைத்து செல்லப்படும் போது அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கோஷமிட்டனர். சட்டமும் நீதியும் நிலைநாட்டப்படாத இந்த நாட்டில் நாம் எதனைத்தான் எதிர்பார்க்க முடியும்? எமது குடும்ப அங்கத்தவர்களும் எம்முடன் இணைந்து கொள்பவர்களும் முன்னோக்கி செல்வதை தவிர ஒருபோதும் எமது காலை பின்வைக்க மாட்டோம். நியாயம் கிடைப்பது மிகவும் சிரமமான விடயமாகும். எனது தந்தைக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமையினால் நான் அடையும் வேதனையை நீங்களும் சிந்தித்து பாருங்கள். உங்கள் தந்தைக்கு இவ்வாறு இடம்பெற்றால் எவ்வாறு இருக்கும்? எனவே அனைவரும் ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். இலங்கையில் நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்காக முன்னிற்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் நீதியையும் நியாயத்தையும் நிலைநிறுத்துவதற்காக நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும். அரசியல் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சரத் பொன்சேகாவை விரைவில் விடுதலை செய்வதே எமது நோக்கமாக உள்ளது. அன்று எமது நாட்டுக்காக அவர் சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கினார். அந்த தலைமைத்துவத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல நாம் அனைவரும் செயற்பட வேண்டும். இந்த தீர்ப்பு தொடர்பாக நாம் பெரிதாக ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் மட்டும் அதனை அறிந்திருக்கவில்லை. அவ்வாறான தீர்ப்பொன்றை கிடைக்கும் என ஜெனரல் சரத் பொன்சேகாவும் அறிந்திருந்தார். இன்று நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இன்று வழங்கிய இந்த தீர்ப்பு தொடர்பாக மக்கள் வியப்படைந்துள்ளனர். தொடர்ந்து நீதிமன்றங்கள் வழங்கும் இவ்வாறான தீர்ப்புகள் காரணமாக இந்த நாட்டின் சட்டங்களின் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் இல்லாமல் போகின்றது.